வணக்கம் நண்பர்களே. 2012 பாலிடெக்னிக் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ரைட், இதில் வந்து தெர்மோடைனமிக்ஸ் கொஷின் 91st கொஷின் பாருங்கள். பேலன்ஸ்டு டிராஃப்ட் சிஸ்டம் யூசஸ் போத் இன்டியூஸ்ட் அண்ட் ஃபோர்ஸ்டு டிராஃப்ட். ஓகே, இண்டக்ஷன் புல் பண்ணுறது, ஃபோர்ஸ்ட் டிராஃப்ட்னா புஷ் பண்ணுறது. ஓகே, ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுனால தான் இது பேலன்ஸ்டு டிராஃப்ட் சிஸ்டம். ஓகே, next 92nd, steam has a specific saturation temperature at each pressure. இப்போ ஸ்டீம் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ப்ரெஷருக்கும் டிஃப்ரெண்ட் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் இருக்கும். ரைட்டா? ஸோ ஃபார் ஈச் ப்ரெஷருங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் மோலியர் சார்ட் இஸ் ட்ரான் பிட்வீன் என்தால்பி அண்ட் என்ட்ரோபி. இது ஸ்டீம் டேபிளில் கடைசி பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த மோலியர் சார்ட் கொடுத்துருப்பாங்க, அதை ஹெச்எஸ் சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ ஹெச் வந்து ஒய் ஆக்சிஸில், எஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். ஸோ பிட்வீன் என்தால்பி அண்ட் என்ட்ரோபிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபார் த சேம் ஹீட் இன்புட் அண்ட் கம்ப்ரஷன் ரேஷியோ த மோஸ்ட் எஃபிஷியன்ட் சைக்கிள் ஈஸ். அதாவது இதில் வந்து மெயின் என்ன அப்படின்னா கம்ப்ரஷன் ரேஷியோ தான். ரைட்டா? கம்ப்ரஷன் ரேஷியோ சேமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோ சைக்கிள் தான் பெட்டர் எஃபிஷியன்ட் தேன் டீசல் சைக்கிள். இது ஆல்ரெடி இந்த L02 கொஷின் பேப்பரில் பார்த்துருப்போம். அது மாதிரி நிறைய இது மாதிரி கொஷின் நிறைய ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஃபார் சேம் கம்ப்ரஷன் ரேஷியோ எந்த சைக்கிளுக்கு அதிக எஃபிஷியன்சின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபார் சேம் மேக்ஸிமம் ப்ரெஷர் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எந்த சைக்கிளுக்கு வந்து அதிகமான எஃபிஷியன்சின்னு கேட்பாங்க. ஓகே, L02 கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இதே கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபார் த சேம் கம்ப்ரஷன் ரேஷியோ அண்ட் ஹீட் அடிஷன் ஆட்டோ சைக்கிள் இஸ் மோர் எஃபிஷியன்ட் தேன் டீசல் சைக்கிள். ரைட்டா? இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் என்ன கேட்கலாம் அப்படின்னா ஃபார் சேம் மேக்ஸிமம் ப்ரெஷர் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆர் மேக்ஸிமம் ப்ரெஷர் அண்ட் ஹீட் சப்ளை அப்படின்னு கேட்கலாம். தட் இஸ் அதில் வந்து டீசல் சைக்கிள் தான் மோர் எஃபிஷியன்ட் தேன் ஆட்டோ சைக்கிள். ஓகே, ஸோ ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு டிஎல் சைக்கிள் நடுவில் வந்துடும். ரைட்? Next 95th question, the dry bulb, wet bulb and dew point temperatures will be same when the air is fully saturated. Right? Fully saturated அப்படின்னு சொன்னால் that is 100% relative humidity. இதுதான் fully saturated condition. Right? அந்த சைக்ரோமெட்ரிக் சார்ட்டில் இந்த அவுட்சைடு அவுட்டர் கர்வ் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து சேச்சுரேஷன் கர்வ். ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், வெட் பல்ப் டெம்பரேச்சர், டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் மூணுமே சேமாக இருக்கும். ரைட்? ஓகே, இப்போ இந்த சைக்ரோமெட்ரிக் சார்ட்டில் பாருங்கள், இது ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். ரைட்டா? ஸோ ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் லைன்ஸ் எல்லாம் வெர்டிக்கலாக இருக்கும். இது ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி ஆக்சிஸு, ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி லைன்ஸ்லாம் ஹரிசான்டலாக இருக்கும். ரைட்? உங்களுக்கு வெட் பல்ப் டெம்பரேச்சர் லைன் வந்து இன்க்ளைண்டாக இருக்கும். ஓகே, டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் எங்கே அப்படின்னு சொன்னால் ஃபார் அ கரஸ்பாண்டிங் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் உங்களுக்கு டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இந்த சேச்சுரேஷன் கர்வில் இருக்கும். ஓகே, சேச்சுரேஷன் கர்வ்னா 100% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ அதுக்கு மேலே ஃபர்தராக வந்து மாய்ஸ்சரை ஆட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ரைட்? அதுதான் சேச்சுரேஷன் கண்டிஷன். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் 96th கொஷின், தெர்மோடைனமிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் ABCD which line is closed to the isentropic process. ஐசன்ட்ரோபிக்கு எது க்ளோஸாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஐசன்ட்ரோபிக் ப்ராசஸ்க்கு வந்து ஸ்லோப் அதிகம். ரைட்டா? இப்போ ஐசோதெர்மல்க்கும் ஐசன்ட்ரோபிக்கும் வந்து மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்கும். பட் அது ரெண்டையும் வரைஞ்சோன்னா அது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப் கம்மியாக இருக்குது, அதாவது ஹரிசான்டலுக்கு பக்கத்தில் இருக்குது. இது ஐசோதெர்மல் ப்ராசஸ். இந்த கர்வ் வந்து ஐசன்ட்ரோபிக், ஏன்னா இது வந்து வெர்டிக்கலுக்கு பக்கத்தில் இருக்குது, ஸ்லோப் வந்து அதிகம். ரைட்டா? அப்போது இதுதான் ஐசன்ட்ரோபிக்னு நம்ம சொல்லலாம். ரைட்? ஸோ சி இஸ் ஐசன்ட்ரோபிக். இதை வந்து நம்ம அந்த PV பவர் n = கான்ஸ்டன்ட் அந்த இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஒவ்வொரு இதையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, வெயிட். ஓகே, லுக் அட் திஸ் டயக்ராம். இது PV டயக்ராம். ரைட்டா? PV பவர் n = கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஜென்ரல் ரிலேஷன். ரைட்? இப்போ n வந்து வேரியஸ் வேல்யூஸ் நம்ம போடலாம். n = 0. ஃபஸ்ட்டு n = 0 அப்படின்னு போட்டால் P = கான்ஸ்டன்ட்னு வருமா?
ஸோ p equal to constant அப்படின்னா that line is horizontal, right? ஸோ n equal to 0. ஸோ நத்திங் பட் என்னங்கிறது நத்திங் பட் இட் இஸ் ஸ்லோப் ஆஃப் த லைன். ஓகேவா? சரி, அடுத்து n equal to 1 அடுத்த வேல்யூ 0க்கு அப்புறம் n equal to 1 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஸோ pv equal to கான்ஸ்டன்ட்னு வருமா? pv equal to constant அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அன் ஐசோதர்மல் ப்ராசஸ். டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக வரும். ஸோ ஐசோதர்மல் ப்ராசஸ் இப்படி வரும். ஓகே, நான் ஏன் இந்த சைடும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அவங்க இந்த ஹாஃப் கேட்குறதுக்கு பதிலாக இந்த ஹாஃப் கேட்டாங்கன்னா வி ஷுட் நோ தட், ரைட்டா? சரி, இப்போ இந்த ஸ்லோப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹரிசாண்டலுக்கு ரொம்ப பக்கத்திலே வருது, ரைட்டா? அப்போது பக்கத்திலே வந்துச்சுன்னா n equal to 1 தட் இஸ் ஐசோதர்மல், ரைட்டா? ஹரிசாண்டலுக்கு பக்கத்திலே வந்துச்சுன்னா அது ஐசோதர்மல். சரி, அடுத்த வேல்யூ n equal to காமா போட்டிங்க அப்படின்னா அதாவது காமா வேல்யூ கண்டிப்பாக 1 விட அதிகமாக இருக்கும், ரைட்டா? 1 விட அதிகமாக இருக்கும் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ். சரி, அப்போது காமா போட்டிங்க அப்படின்னா இதை விட அதிகமான வேல்யூ ஸ்லோப் வரும். அப்போ இந்த கேர்வோட ஸ்லோப்பை விட அதிகமாக இருக்கும். அப்போது இட் இஸ் மோர் ஸ்டீப்பர். ஸோ ஐசென்ட்ரோபிக் கர்வ் இஸ் மோர் ஸ்டீப்பர் தேன் த ஐசோதர்மல் கர்வ். ஓகேவா? அப்போது இது ஐசென்ட்ரோபிக் இல்லைனா அடியபேட்டிக், ரைட்டா? ஐசென்ட்ரோபிக். சரி, அடுத்து n equal to infinity போட்டிங்கன்னா that is nothing but slope is infinity. vertical லைனுக்கு தான் slope infinity, ரைட்டா? ஸோ n equal to infinity போட்டிங்கன்னா we will get a volume v equal to constant, that is constant volume process. ஓகே, ஸோ ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் வந்து வெர்டிக்கலுக்கு நியரராக இருக்குது, ஐசோதர்மலுக்கு வந்து ஹரிசாண்டலுக்கு நியரராக இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ இந்த கொஷினில் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் எதுன்னு கேட்குறாங்க. தட் இஸ் வெர்டிக்கலுக்கு நியரராக இருக்க இந்த சி, ரைட்டா? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 97. For a given set of operating pressure limits of a Rankine cycle, the highest efficiency occurs for regenerative cycle. Regenerative cycle தான் efficiency அதிகமாக இருக்கும், ரைட்டா? இப்போ ரீஜென்ரேட்டிவ் சைக்கிளில் தான் வந்து இந்த ஸ்டீம் லோ ப்ரெஷர் ஸ்டீமில் இருக்க வேஸ்ட் ஹீட் எல்லாத்தையுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஃபார் ப்ரீ ஹீட்டிங் ஆஃப் த ஃபீட் வாட்டர் அந்த யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் ரீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ இதில் வந்து எஃபிஷியன்சி கண்டிப்பாக ஹையராக இருக்கும். இன்னும் 2 சைக்கிள் இருக்குது, ரீஹீட் சைக்கிள் இருக்குது, ரைட்டா? ரீஹீட் சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட்புட்டு அதிகமாகுது, ரைட்டா? ஒர்க் அவுட்புட் கண்டிப்பாக அதிகமாகுது. எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் அது டவுட்டு தான். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒர்க் அவுட்புட் நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆகிறது தகுந்த மாதிரி உங்களுக்கு ஹீட் இன்புட் டினாமினேட்டரும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், ரைட்டா? அப்போது எஃபிஷியன்சி எங்கெங்கெல்லாம் அதிகமாக தேவைப்படலையோ அங்கெல்லாம் தான் ரீஹீட் சைக்கிளை யூஸ் பண்ணுவாங்க. எஃபிஷியன்சி கண்டிப்பாக அதிகமாக வேணும்னா கண்டிப்பாக ரீஜென்ரேட்டிவ் சைக்கிளை தான் யூஸ் பண்ணணும், ரைட்? ஓகே, next, the specific heat of an ideal gas depends on its temperature, right? Global warming is caused by carbon dioxide. On psychrometric chart, relative humidity lines are curved. Okay, and the psychrometric chart பார்த்தோம் இல்லையா, அந்த curve-ஆ இருக்க அந்த லைன், ஓகே, கேர்வாக இருக்க அந்த லைன் தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அதில் அவுட்டர் மோஸ்ட் கேர்வ் தான் வந்து RH equal to 100% சேச்சுரேஷன் லைன். ஓகே, ஓகே, கொஷின் நம்பர் 146. இந்த கொஷின், ரெஃப்ரிஜரேட்டர் வித் இட்ஸ் டோர் ஓப்பன் இஸ் லெஃப்ட் ரன்னிங் இன் ஏ closed ரூம். இஃப் த ஃபேன் இஸ் ஆல்சோ ஆன் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ரூம் இஸ் நெக்லிஜிபிள், the room temperature will keep on increasing. இப்போ ஜென்ரலாக ஃப்ரிட்ஜு தான் கூலாக இருக்கே, ஃப்ரிட்ஜு டோரை ஓப்பன் பண்ணி நம்ம உட்காந்தோன்னா ரூம் கூல் ஆகும் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து தப்பு, ஓகேவா? ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஜென்ரலாக சிம்பிளாக நம்ம சொல்லணுன்னா ஃப்ரிட்ஜு உள்ள எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அந்த ஹீட் வந்து, ஓகே, ஃப்ரிட்ஜு உள்ள இருக்க அந்த கன்ஃபைன்டு ஸ்பேஸில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற ஹீட்டு ரூம்லே தான் டெலிவர் ஆகுது. ஓகே, இப்போ ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்க அந்த கண்டென்சர் டியூப் இருக்குது இல்லையா, அந்த கண்டென்சரில் இருந்தால் அந்த உள்ளே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற ஹீட்டு வெளியே வருது, ஓகேவா? ஸோ அந்த ரூம் வந்து கண்டிப்பாக கூல் ஆகாது, ஹீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், ஓகேவா? இப்போ டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால்
இப்போ வந்து கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ ரூம் உள்ள வேறு எந்த ஹீட்டிங் எக்யூப்மெண்ட்ஸும் இல்லைன்னா கூட இந்த கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டு இருக்கிறது இட் இஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி, ரைட்டா? இட் இஸ் அ ஹை கிரேட் எனர்ஜி. தட் மெக்கானிக்கல் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி அட் த மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சி, ரைட்டா? ஸோ இந்த நம்ம அந்த செகண்ட் லா பார்க்கும்போது பார்த்துருப்போம், அந்த ஒர்க் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக ஈஸியாக கன்வெர்ட் ஆகி வந்துடும், ரைட்டா? ஸோ அதனால தான் நம்ம வந்து ஹீட்டிங் லோடு கால்குலேஷன்ஸ்லாம் வந்து இப்போ ஃபேனு 5 ஃபேன் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபேனுக்கும் 50 வாட்ஸ் அப்படின்னு சொன்னால் 5 into 50 வாட்ஸ் ஹீட் வந்து உள்ளே டெவலப் ஆகுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம், ரைட்டா? ஸோ இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி உள்ளே என்ன ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கு மெக்கானிக்கல் ஆக்ஷன் இருந்தாலும் எல்லாமே ஹீட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால தான் இன்னொரு மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் த என்ட்ரோபி இஸ் கோயிங் ஆன் இன்க்ரீஸிங். ஓகே, இப்போ நார்மலாக இந்த ரூமை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூம் இஸ் அ யூனிவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரெஃப்ரிஜரேட்டர் இஸ் அ சிஸ்டம், ஓகேவா? அப்போ ரெஃப்ரிஜரேட்டர் உள்ளே இருக்கிறத கூல் பண்ணுது, எடுத்து வெளியில் விடுது, ஹீட்டை எடுத்து ரூம்குள்ளே தான் விடுது, ஓகேவா? அப்போது ரெஃப்ரிஜரேட்டர் உள்ளே இருக்க என்ட்ரோபி குறைஞ்சாலும் இந்த ரூமோட என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ we cannot feel cooler environment in this situation. Temperature keeps on increasing, right? இதுதான் ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஷின், a system undergoes a change of state ன்னு வரணும். Change of state during which 100 kilojoule of heat is transferred to it and it does 50 kilojoule of work. The system is brought back to its original state through a process during which 120 kilojoule of heat is transferred to it. The work done by the system is எவ்வளோன்னு கேட்குறாங்க, ரைட்டா? இப்போ 2 ப்ராசஸ் இருக்குது. இது வந்து ஒரு சைக்கிள், ஏன்னா திரும்ப வரும்போது அது இனிஷியல் பொசிஷனுக்கே வந்துடுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இது ஒரு சைக்கிள். இந்த சைக்கிளில் 2 ப்ராசஸ் தான் இருக்குது. 2 ப்ராசஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க, ஓகேவா? இப்போ ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சைக்கிளில் சைக்கிளிக் இன்டெக்ரல் ஆஃப் நெட் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சைக்கிளிக் இன்டெக்ரல் ஆஃப் நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ரைட்டா? இது அக்கார்டிங் டு thermodynamics ஃபர்ஸ்ட் லா ஆஃப் thermodynamics, ரைட்டா? அந்த கொஷின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஹீட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் பாசிட்டிவ். ஓகே, ஹீட் சப்ளைடெல்லாம் பாசிட்டிவாக இருக்கணும், ஹீட் ரிஜெக்டட்லாம் நெகட்டிவாக இருக்கணும், ரைட்? அது மாதிரி ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா பாசிட்டிவாக இருக்கணும், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா நெகட்டிவாக இருக்கணும், ரைட்? ஸோ ப்ளஸ் 100 + 50, ரைட்டு? இதே ரிட்டர்ன் ப்ராசஸ் 2 to 1ல் அதுலேயும் வந்து ஹீட் வந்து உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் ஹீட் சப்ளை 120, ரைட்? ஒர்க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டூரிங் த சைக்கிள் எவ்வளோ? +100 + 120, ரைட்டா? தட் இஸ் ஈக்குவல் டு நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், ரைட்டா? ஸோ போட்டோம் அப்படின்னு சொன்னால் W2 to 1 இஸ் +170 kilojoule, right? So this is the answer, 170 kilojoule, right? Next, a refrigerating machine working on reversed Carnot cycle takes 2 kilowatt 2 kilowatt per minute ன்னு கொடுத்துருக்காங்க. This is not unit. 1 kilojoule per minute ன்னு கொடுக்கணும், இல்லை kilojoule per second ன்னு கொடுக்கணும், இல்லை கிலோவாட் மட்டும்தான் கொடுக்கணும், ரைட்டா? ஸோ கிலோவாட், இது மினிட் கிடையாது. கிலோவாட் ஆஃப் ஹீட் ஃப்ரம் சிஸ்டம் வைல் ஒர்க்கிங் பிட்வீன் டெம்பரேச்சர்ஸ். இது ஹையர் டெம்பரேச்சர், இது லோயர் டெம்பரேச்சர், ரைட்? சிஓபி என்ன, பவர் கன்சியூம்டு பை த சைக்கிள் என்னன்னு கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ சிஓபி ஆஃப் த, அதாவது ஒர்க்கிங் இன் ரிவர்ஸ்டு கேர்னாட் சைக்கிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட் கேன் கிவ் மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சி, ஓகே? ஸோ சிஓபி ஆஃப் த ரெஃப்ரிஜரேட்டருக்கு என்ன ஃபார்முலான்னா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ அந்த சப்ஜெக்ட் டிஸ்கஷனில் சொல்லியிருக்கேன். லோயர் டெம்பரேச்சர் தான் நியூமரேட்டரில் இருக்கணும், டினாமினேட்டரில் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். இதே ஹீட் பம்ப்புன்னு கேட்டாங்கன்னா ஹையர் டெம்பரேச்சர் நியூமரேட்டரில் இருக்கணும், த சேம் டினாமினேட்டர், ரைட்? So COP, lower temperature by higher temperature minus lower temperature, and keep that in mind, all the temperatures must be in Kelvin. Celsiusல
சப்ஸ்டியூட் பண்ணிடாதீங்க ஓகேவா. ஸோ இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு கெல்வின்லேயும் செல்சியஸ்லேயும் சேமாக தான் வரும் ரைட்டா. பட் அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு கன்வெர்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா இங்கேயும் நீங்கள் செல்சியஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க, அது தப்பாகிடும் ரைட்டா. ஸோ இதில் வந்து டைரெக்டாக கெல்வினில் கொடுத்துருக்காங்க, அதனால் நோ ப்ராப்ளம். இதே செல்சியஸில் கொடுத்துருந்தாங்கன்னா வி ஷுட் கன்வெர்ட் இட் இன்டு கெல்வின் ரைட்டா. ஓகே, சிஓபி 2 வருதா, 2 இஸ் த ரைட் ஆன்சர். அதுக்கப்புறம் அந்த சிஓபிக்கு இன்னொரு ஃபார்முலான இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். ஸோ சிஓபி இஸ் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் டிவைடட் பை ஒர்க் இன்புட். இந்த ஒர்க் இன்புட் தான் கேட்குறாங்க ரைட். ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு 2 divided by W. So W equal to 2 divided by 2, that is 1 kilowatt. This is the answer. So COP 2 comma இது பாயிண்ட் கிடையாது ரைட். 2 COP கேட்டிருக்காங்க, 2 power consumed is 1 kilowatt ரைட். நெக்ஸ்ட் reduced pressure is dimensionless. ஓகே, reduced pressure அப்படிங்கிறது PR ரெடியூஸ்டு ப்ரெஷருங்கிறது ப்ரெஷர் பை கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படின்னு வரும் ரைட். ஸோ போத் ப்ரெஷர் யூனிட், திஸ் இஸ் டைமென்ஷன்லெஸ். ஓகே, அடுத்த கொஷின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.